வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேகா ஃபோன் பண்ணியிருக்க. சத்யா கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்காரு. அப்பா அங்கே வர்ற மீனா என்ன சத்யான்னு கேட்க அவர் தயங்கிக்கிட்டே ரேகாவை அவங்க அப்பா ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான்னு சொல்ல நல்லதாயிடுச்சு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏணி வச்சாலும் கூட எட்டாது, அவங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும் அப்படின்னு மீனா சொல்ல சத்யா ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா வர்றாங்க. அவங்களும் வந்து மீனா சொன்னதையே சொல்ல என்னால் ரேகா இல்லாமல் இருக்க முடியாது, ரேகா இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்னு சொல்ல அவங்க அம்மா பலார்னு ஒரு அறை விடுறாங்க. ஏண்டா இவ்வளோ நல்லா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கிறோம், உன்னை நம்பி நான் இருக்கிறேன், என்னம்மா அந்த பொண்ணுக்காக செத்து போறேன்னு சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. டேய், நாங்கள்லாம் உனக்கு முக்கியமா தெரியலையாடா? அப்ப ஒன்று செய்ய, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய, அதுக்கு முன்னாடி உன் கையால் எனக்கு கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு போ அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. அம்மா என்னம்மா நீ, அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறான், நீ அம்மா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மீனாவும் அவங்க அம்மாவை ஆறுதல் படுத்த அவன் என்ன சொல்றான்னு பார்த்தல்ல அப்படின்னு அவங்க அம்மா கோபத்திலையும் ஆத்தாமையிலையும் மூச்சு வாங்கிட்டு நிற்கிறாங்க. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாயிருமா அப்படிங்கிற மீனா சத்யா கிட்ட திரும்பி, சத்யா அம்மா உன் மேலே இருக்க பாசத்தால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு நீ முக்கியம்டா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் எங்கள் பயமே அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா ரேகாவும் நானும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு சத்யா. ஐயா சாமி, அதெல்லாம் புரியுது, ரொம்ப லவ் பண்ணுறேன், சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், அதெல்லாம் சரிதான், அதையெல்லாம் நீ மட்டும் நினச்சா போதுமா? அவங்க அப்பா அம்மா நினைக்க வேண்டாம்? அவங்க கண்டிப்பாக ரேகாவை உனக்கு கல்யாணம் பண்ணித்தர ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க செல்வாக்குக்கு நம்ம குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கடா அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற சத்யா, அக்கா நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்குறேங்கிறாரு. ஏய் அப்படின்னு மீனா கூப்பிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா, ஏய் அவரை சும்மா இதில் இழுத்து விடாத, மீனா நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, இவ வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீ இருமா, நான் பேசிக்கிறேன்னு மீனா அவங்க அம்மாவை கொஞ்சம் நகர்த்தி விடுறாங்க. சத்யா அவர் கொடுக்குற தைரியத்துல தான் நீ இப்படியெல்லாம் பேசுறன்னு எனக்கு தெரியுது, அவரு எல்லா விஷயத்தையும் எடுத்தோம் கமுத்தோன்னு பண்ண பாப்பாரு, பின்னாடி வர்ற விளைவுகளை பத்தி அவர் யோசிக்க மாட்டாரு, அவர்கிட்ட இனிமே இந்த விஷயத்த பத்தி பேசாத, நான் சொல்றத கேளு, ரேகாவை மறந்துட்டு உன் வாழ்க்கையை மட்டும் பாரு அப்படின்னு மீனா சொல்ல சத்யா அப்படியே முகமெல்லாம் இருண்டு போய் நிற்கிறாரு. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா அதிகாலை சூரியன் ரொம்ப பிரைட்டா வெளியே வர்றாரு. ரோஹிணி அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க இவனை இன்னும் காணோம், ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறான், கிளம்பிட்டானா இல்லையா புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே மறுபடியும் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ அங்க வர்ற ஈவெண்ட் ஆர்கனைசர் லேடி ஒருத்தங்க, ரோஹிணி என்ன நீங்க மட்டும் நிக்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் ஆன் த வே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சீக்கிரம் வர சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல தான் உங்களுக்கு அவார்டே கிடைக்க போகுது அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஷியோர் இப்போ வந்துடுவாருன்றாங்க ரோஹிணி. அப்படின்னு அந்த லேடி அந்த பக்கம் போயிட, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவன் வரலன்னா ஆண்டர்பிரனர் கப்பல் அவார்டும் பிஸ்னஸ் அவார்டும் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி மொபைல் எடுக்கிறாங்க. முத்து கார் ஷெட்டுக்கு வர்றாரு அவரோட பழைய கார் எடுத்துக்கிட்டு. அப்போ செல்வம், கார்த்திக், தினேஷ் 3 பேர் அங்கே நின்றுட்டு இருக்கவங்க அவர்கிட்ட வர்றாங்க. கார் நிறுத்தி முத்து இறங்க, டேய் முத்து வா 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 வா, இப்போதான் உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், நீயே வந்துட்ட, வா வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு செல்வம் கூப்பிட, வாப்பா அப்படிங்கிறாரு கார்த்தியும். இல்லடா 10 நிமிஷத்துல கிளம்பணும், சவாரி காத்துட்டு இருக்காங்க, 10 நிமிஷத்துல அவர் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு, நான் போற வழியில டீ குடிச்சுக்கிறேங்கிறாரு முத்து. டேய் சாப்பிடாம கொள்ளாம உடம்ப கெடுத்துக்காதடா, சிஸ்டர் எங்க மேலதான் கோவப்படுவாங்க, நீங்க எல்லாம் கூட இருக்கீங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க அப்படின்னு செல்வம் சொல்ல, கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லுடா, இதுல என்ன இருக்கு, அவனுக்கு சவாரி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல போய் உடம்பு கிடம்புன்னு அது இதை பார்த்துக்கிட்டு அப்படின்னு முத்து அந்த பக்கம் திரும்புறாரு. வண்டி சுத்தம் கேக்குதுன்னு அவர் திரும்பி பார்க்க அங்க சத்யா வர்றாரு. அவர் இறங்கிட்டு ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு கைத்து வழியில நெளிகிற மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்க, டேய் வாடா சத்யா, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கன்னு முத்து கேக்குறாரு. ஆமா பிஸியா இருக்கீங்களா மாமா அப்படின்னு சத்யா கேட்க, சவாரிக்கு போகணும் தான், இருந்தாலும் பரவாயில்ல, என்னன்னு சொல்லுன்னு முத்து கேட்குறாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சத்யா சொல்ல, என்னடா
புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சான்னு கேக்குறாரு முத்து. எப்படி மாமா கரெக்டா சொல்றீங்கன்னு சத்யா கேக்குறாரு. அதான்டா, லவ்னாலே பிரச்சனை வரதானே செய்யும். இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கிறாரு முத்து. ரேகா கால் பண்ணான்னு சத்யா சொல்ல என்ன சொன்னான்னு முத்து கேக்குறாரு. ஹைதராபாத்ல ஒருத்தங்க வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சத்யா சொல்ல உடனே முத்து திடுக்குன்னு பார்த்துட்டு என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா மாமா, வீட்டை விட்டு எங்கேயுமே போக விடுறது இல்லையா, வாட்ச் பண்றதுக்கு எப்பவுமே ஆளுங்களை கூட போட்டு வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்க செல்வம், தினேஷ், கார்த்தி 3 பேரும் என்னடா இது வீட்டுக்குள்ளெல்லாம் போட்டு இப்படி அடைச்சி வைப்பாங்களா, அதுவும் அவ்வளோ தைரியமான படிச்ச பொண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. யார் இப்படி பண்றான்னு முத்து கேட்க அவங்க அப்பா தான் அப்படிங்கிறாரு சத்யா. எப்பவுமே அவளை பாதுகாப்பா ஒரு இடத்துல மறைச்சே வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சத்யா சொல்ல முத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்ல சத்யா, மாமா என்ன மாமா இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஏக்கத்தோட கேட்குறாரு. ஆமாண்டா, பொண்ணை பெத்து பொத்தி பொத்தி இத்தனை வருஷமா வளர்த்துட்டு நீ போய் கேட்ட உடனே இந்தா கையில புடிச்சுக்கன்னு கொடுத்துருவாங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. புரியுது மாமா, ஆனா ரேகா பயத்துல இருக்கா, ரொம்ப டென்ஷனா வேற பேசுனா. அவ சொன்னதுல இருந்து எனக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் ரேகா கிட்ட பேசும்போது அக்காவும் அங்க வந்தாங்க, அவங்களும் விஷயத்த கேட்டாங்கன்னு சத்யா சொல்ல உங்க அக்கா உடனே உன்னை திட்டி இருப்பாளே அப்படின்னு முத்து ரொம்ப ஜாலியா கேக்குறாரு. ஆமா மாமா, ரேகா கிட்ட பேசாதன்னு வேற சொல்றாங்க அப்படிங்கிறாரு சத்யா. அவ பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா. ரேகா வேற பணக்கார குடும்பம், அதுலயும் அந்த சிந்தாமணி கொஞ்சம் இல்ல ரொம்பவே வில்லங்கமான ஆள் வேற, தொழிலையே அவ்வளவு ரவுடித்தனம் பண்ற பொம்பளை. அது தான் பொண்ணு விஷயத்துல சும்மா இருப்பாளா, அதுதான் உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு உங்க அக்கா பயப்படுறா அப்படின்னு முத்து சொல்ல அக்காவும் அதுதான் மாமா சொல்றாங்க அப்படின்னு சங்கடத்தோட சொல்றாரு சத்யா. சத்யா, நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பயம் வரும் அப்படின்னு முத்து சொல்ல என்ன பண்றதுன்னே தெரியல மாமா, என்னாலெல்லாம் ரேகாவை பிரிஞ்சிருக்க முடியாது மாமா அப்படின்னு அழறதுக்கு ரெடி ஆகுறாரு சத்யா. அவ வேற ரொம்ப அழறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவர் கண்கலங்க. அந்த பொண்ணு உன்னை ரொம்ப லவ் பண்றாடா, இப்ப வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்கன்னு வேற சொல்ற. அப்ப ஏதோ திட்டம் போட்டு தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு முத்து சொல்ல அக்கா ரேகா கிட்ட பேசுறத விட்டுடு, உங்ககிட்டயே ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு சொல்றா மாமா அப்படின்னு சத்யா ரொம்பவே அழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்க. அவ நம்ம எல்லாருக்குமே எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறாடா, விடு நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல மாமா நீங்க தான் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ரேகா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சத்யா சொல்லிக்கிட்டு இருக்க. முத்துவும் சத்யாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, டேய் ஏண்டா கண் கலங்குற, அதான் நான் இருக்கேன்ல அப்படிலாம் விட்டுடுவேனா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத என்ன அப்படின்னு முத்து கையை விட்டுட்டு தட்டி கொடுக்க சத்யா முகத்தை தொடச்சிட்டு இருக்காரு. 3 பேர் இங்க எதுவும் சொல்லாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. செல்வம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வர்றாரு. வீட்டில் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னப்பவே நம்ம இதுக்கு மேல சும்மா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிடணும் அப்படிங்கிற முத்து கொஞ்ச நேரம் யோசிக்க செல்வமும் என்ன சொல்லலான்னு யோசிக்கிறாரு. நீ ஒன்று செய், ரேகாவோட அப்பா கிட்ட பேசுங்கிறாரு முத்து. சத்யா டக்குன்னு அதிர்ச்சியாகி நிமிந்து, மாமா அவர்கிட்டயா, அவர்கிட்ட போய் நான் என்ன மாமா பேசுறது அப்படின்னு சத்யா கேட்குறாரு. ஏண்டா லவ் பண்ண தெரியுது, பொண்ணோட அப்பா கிட்ட போய் பேச தெரியாதா, போய் அவர்கிட்ட உங்க பொண்ணும் நானும் லவ் பண்றோம், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளுடா அப்படின்னு முத்து சொல்ல, மாமா அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிற சாதாரண எம்ப்ளாயி மாமா நான் போய் எப்படி அப்படின்னு சத்யா ரொம்பவே தயங்குறாரு. பாத்தியா உனக்கே அந்த தயக்கம் இருக்குன்னா பொண்ணை பெத்தவருக்கு அது இருக்காதா அப்படின்னு முத்து கேட்க சத்யா திருதன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. என்னடா இவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு போய் பொண்ணை கேளுங்கிறான், இவன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுங்கிற மாதிரி மற்ற 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி விடு, இதெல்லாம் பார்த்தா லவ் வரும், மனசும் சேர்ந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நாம் எது பண்ணினாலும் முறைப்படி செய்யணும், போய் முதல்ல அவங்க அப்பா கிட்ட பேசுங்கிறாரு முத்து. அவங்க அப்பா கோவப்பட மாட்டாரு அப்படின்னு சத்யா கேட்க, கண்டிப்பா கோவப்படதாண்டா செய்வாரு, அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா என்ன, நீ முதல்ல போய் சொல்லு, அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு முத்து. சத்யாவும் தயங்கிட்டே, மாமா நீங்களே அவர்கிட்ட வந்து பேசுறீங்களா அப்படின்னு பயத்தோட கேட்க, டேய் உன் லவ் விஷயத்த நீ தாண்டா பேசணும், ஆரம்பத்திலேயே மாமாவை கூட்டிட்டு வந்து பேசுனா உன்னை தைரியம் இல்லாதவன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாரு முத்து. இல்ல மாமா, அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, அதான் கொஞ்சம் பயமா அப்படின்றாரு சத்யா. டேய் என்னடா நீ எல்லாம்
லவ் பண்றப்ப இருக்கிற தைரியம் அதை வீட்டில் சொல்றப்ப இதுதான் போகுதோ. சரி, ஒன்று பண்ணலாம், நான் உன் கூட வர்றேன். ஆனா நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். நான் வெளியில நிக்கிறேன், நீ அவர்கிட்ட போய் பேசு. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் சரியான முத்து கேட்க, ஐயோ இவன் என்ன புது பிரச்சனையை கோத்து விடுறான் அப்படின்ற மாதிரி தினேஷும் கார்த்தியும் பார்த்துக்க, செல்வம் என்னடா சொல்றது இவங்களுக்கு, ரொம்ப சிக்கலா இருக்கேன்னு யோசிக்கிறாரு. அப்போ முத்துவோட மொபைல் ரிங்காக, டேய் நான் சவாரி போயிட்டு வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரி மாமா அப்படின்னு சத்யா வண்டி எடுக்கிறாரு. முத்து கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார், இதோ வந்துடுறேங்க சார் ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் கார் கதவை திறக்கிறாரு. அவரு காலை கட் பண்ண, டேய் முத்து இதெல்லாம் சரியா வருமாடா அப்படின்னு செல்வம் கேட்க, திறந்த காரோட அப்படியே நிக்கிறாரு அவரு. என்னடா எது சரியா வருமாங்கிற அப்படின்னு முத்து கேட்க, இல்லடா பணக்கார வீட்டுல சம்பந்தம் பேசுறது தேன்கூட்டுல கல்லெறிகிற மாதிரி ஏடா கூடமா ஏதாவது ஆயிட போகுதுடா அப்படின்னு செல்வம் சொல்ல, டேய் அந்த பொண்ணை அங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாண்டா, ஏற்கனவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவங்களே சத்யாவை கூப்பிட்டு பேசி இருப்பாங்கல்ல அப்படிங்கிறாரு முத்து. அப்புறம் ஏன்டா அவனை அனுப்பி வைக்கிற அப்படின்னு செல்வம் கேட்க, செல்வம் இதுல எதுவுமே அவசரப்படக்கூடாது, முதல்ல சத்யா ரேகாவோட அப்பா கிட்ட பேசட்டுங்கிறாரு முத்து. டேய் பொண்ணை மறைச்சு வச்சிருக்கவரு சத்யாவை சும்மா விடுவாரான்னு செல்வம் கேட்கிறாரு. அதான் கூட போறேன் இல்லடா, பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம், இல்லைன்னா இதை வேற வழியில தான் டீல் பண்ணணும், பார்த்துக்கலாம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. பெட்ரோல் விலை மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ரோஹிணியோட டென்ஷன் அதிகமாயிட்டு இருக்குது. மொபைல் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருக்க மனோஜ், பாவம் ரோஹிணி எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவ கூப்பிட்டு நாம போகாம இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எப்படியாவது சமாளிச்சு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மொபைலை கீழே வைக்கிற மனோஜ் கண்ணாடி எடுத்து ஸ்டைலா போட்டு பாக்குறாரு. டக்குன்னு உற்சாகமாகிற அவரு ஒரு பிங்க் கலர் கோட் எடுத்து போடுறாரு. அவருக்காக ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட பிஜிஎம் ரப ரப ரபா பின்னாடி ஓடிட்டு இருக்கு. கண்ணாடியில 4 தடவை திரும்பி திரும்பி பாக்குறவரு லைட்டா தலையை ஒதுக்கி விட்டுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்க கபோர்ட்ல தேடி ஒரு பெர்ஃப்யூம் எடுத்து அடிச்சுக்கிறாரு. அப்போ மனோஜ்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரூம் கதவை திறந்துக்கிட்டு விஜயா உள்ளர வர்றாங்க. ஐயோ அம்மாவா அப்படின்னு அவரோட உற்சாகம்லாம் அப்படியே வடிஞ்சு போயிருது. எங்கடா ஆபீசர் மாதிரி அழகா ரெடி ஆயிட்ட, எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு விஜயா ஆர்வமா கேக்குறாங்க. அதுமா என் ஃப்ரெண்டோட பிசினஸ் பார்ட்டி ஒன்று ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டான் அதான் அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டே கோட் பட்டன் போட்டுட்டு இருக்காரு. டேய் நானே உன்னை வெளியே போகலான்னு கூப்பிட தாண்டா வந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல அவருக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்னது வெளியே வா அப்படின்னு யோசிக்கிறவரு எங்கம்மான்னு கேக்குறாரு. என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்திய பார்த்தேன்டா, அவ பெரிய சொசைட்டி கிளப்ல இருக்கிறா, இன்னைக்கு அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல ஒரு சிறந்த அம்மா சிறந்த மகன்னு நிகழ்ச்சி நடத்துறாங்களாம், அதுல நீங்களும் மனோஜும் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், உங்களை விட சிறந்த அம்மா பையன் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொன்னாங்கடா அவங்க அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருக்கு. அப்படியா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி சுருக்கிட்டு பாக்குறாரு மனோஜ். அவங்க சொன்னதை கேட்டதும் எனக்கே ரொம்ப பெருமையா இருந்ததுடா, அதுல நாம கலந்துக்கலாம்டா அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா கேட்க இவரும் வழிஞ்சிட்டு எதுக்குமா இதெல்லாங்கிறாரு. அதுக்கு இல்லடா, அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா அங்க வர்ற பெரிய பெரிய ஆளுங்களோட பழக்கம் கிடைக்கும், உன் பிசினஸ்க்கும் பெரிய உதவியா இருக்கும்டா, அதனால தான் சொல்றேன் வா போலான்னு விஜயா கூப்பிடுறாங்க. ரோஹிணி ஆகட்டும் விஜயாவாகட்டும் அடுத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னா கூட அதுல என்ன ஆதாயம் இருக்குன்னு தேடுவாங்க. உண்மையிலேயே இவங்க 2 பேரும் தான் சரியான ஜோடி. அம்மா வேணாமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அம்மா அம்மா நான் தான் சொன்னேன் இல்லம்மா அப்படின்னு சினுங்கிக்கிட்டு இருக்காரு மனோஜ். டேய் பார்ட்டிக்கு தானேடா போற, இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு நீ போ, இதுதான்டா இப்ப நமக்கு முக்கியம், உனக்கும் பெரிய பெரிய ஆளுங்களோட பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல அப்படின்னு விஜயா கேட்க அப்படின்னு திணறிட்டு இருக்காரு மனோஜ். இதை விட வேற என்ன முக்கியமான வேலை உனக்கு இருக்கு, நீ முதல்ல கிளம்பி வா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க. அது இல்லம்மா, அது எனக்கு வேற ஒரு வேலை அப்படின்னு அவர் எவ்வளவோ போராடி பார்க்க, மனோஜ் இது உன் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம், உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், நீ வேணா பாரு, நீ கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு பெரிய பெரிய பிசினஸ் ஆர்டர்லாம் கிடைக்கும், நீ வா நம்ம போலான்னு மலைச்சு நிக்கிற மனோஜை கூப்பிடுறாங்க விஜயா. மா என் ஃப்ரெண்டு வேற கூப்பிட்டுருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய்
அதெல்லாம் அப்புறம் போய்க்கலான்னு தானேடா சொல்கிறேன். நான் ஏற்கனவே ரெடி ஆயிட்டேன், நீயும் நல்ல அழகாக ரெடி ஆயிருக்க, இப்படியே போகலாம் வான்னு கூப்பிடுறாங்க விஜயா. இல்லைம்மா நான் வந்து சொல்கிறத அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ஏய் நான் சொல்கிறேன்ல வாடா அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயா. அவங்க வான்னு மிரட்டலா சொல்லிட்டு வெளியே போக மனோஜோட மொபைல் ரிங் ஆகுது. டக்குன்னு எடுக்கிறாரு மனோஜ். வாசப்படி வரலும் போன விஜயா நின்று திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவ வேற சந்தர்ப்பம் தெரியாம அப்படின்னு புலம்பிக்கிட்டு கையில வச்சிருக்க போன விஜயா திரும்பி வர்றாங்க. அவரு படக்குன்னு கட் பண்ணிட யாரா போன்லன்னு விஜயா கேக்குறாங்க. கடையில இருந்ததாம்மா போன் பண்றாங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு அவரு மொபைல கீழே வைக்க சீக்கிரம் வா லேட் ஆகுது, வாடா வான்னு சொல்றேன்ல அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க விஜயா. அம்மா 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 விடுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இழுப்புக்கு கூட போறாரு மனோஜ். இங்க ரோஹிணி செம்ம டென்ஷனோட நடந்துகிட்டு இருக்காங்க. சத்யா ஒரு இடத்துல வண்டியோட நின்றுட்டு இருக்க முத்து அங்க வந்து காரை நிறுத்துறாரு. வாங்க மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, என்னடா அவரை பாத்தியான்னு முத்து கேக்குறாரு. இல்ல மாமா நீங்கள் வரட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு சத்யா. உள்ளே இருக்காரான்னு முத்து கேட்க, ஆமாம் மாமா கால் பண்ணி கேட்டேன், வீட்டில் தான் இருக்காரான்றாரு சத்யா. சரி போய் அவர்கிட்ட பேசிட்டு வாங்குறாரு முத்து. மாமா நீங்களும் வாங்க மாமா அப்படின்னு சத்யா கூப்பிடுறாரு முத்துவை. நான் தான் சொன்னேன்ல நீ போய் பார்த்து பேசினாதான் கரெக்டாக இருக்குங்கிறாரு முத்து. இல்லை மாமா கொஞ்சம் பயமாக இருக்கு மாமான்றாரு சத்யா. டேய் பயப்படுறதுக்கு நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, அந்த பொண்ணும் உன்னை லவ் பண்ணுது, நியாயமாக போய் அவங்க வீட்டில் பேசுகிற அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்ல, மாமா புரியுது மாமா, ஆனால் ரேகா அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட போய் எப்படி மாமான்னு ரொம்பவே பயமும் தயக்கமா கேட்குறாரு சத்யா. சத்யா நீ அவர் சொல்ற வேலையெல்லாம் சரியா செய்வன்னு நம்பிதான் உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் பொண்ணையும் நீ நல்லா பொறுப்பா பாத்துக்குவன்னு அவர் நம்பணும். நீ நம்பு, முதல்ல போய் அவர்கிட்ட பேசு, போ என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படிங்கிறாரு முத்து. சத்யா அப்படியே தங்கி நின்றுட்டு இருக்க. டேய் சத்யா போடா, தைரியமா போ, நான் இங்கே தான் இருக்கிறேன், ஏதாவது பிரச்சனைனா நான் உள்ள வரேன், நீ போய் பார்த்து பேசு போ அப்படின்னு முத்து தைரியம் கொடுக்க, சரி மாமா அப்படின்னு சத்யா கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வர்றாரு. முத்து கேட்டுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்க. சத்யா வீட்டுக்குள்ள வந்து சார் சார்னு கூப்பிடுறாரு. ஹால்லையும் யாரும் இல்லை, அங்கே டைனிங் டேபிள் இருக்கு, அங்கேயும் யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த மூர்த்தியோட வீடும் இது இல்லை. மறுபடியும் சத்யா சார்னு கூப்பிட யாருன்னு கேட்டுக்கிட்டு மாடிப்படியிலேருந்து இறங்கி வர்றாரு மிஸ்டர் மூர்த்தி. சத்யாவை பார்த்துக்கிட்டே வர்றவர், வா சத்யா உட்காருன்றாரு. இல்லை பரவாயில்லைங்க சார் அப்படின்னு சத்யா சொல்ல, என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கன்னு கேட்குறாரு அவரு. இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சத்யா சொல்ல, என்ன ஆஃபீஸ் விஷயமா அப்படின்னு அவர் கேட்க, அவ்வளோதான் சத்யாவுக்கு தந்தி அடிக்க ஆரம்பிச்சிருது. இல்லைங்க சார் பர்சனல் அப்படின்னு சத்யா சொல்ல, லீவ் ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு அவரு. சத்யா அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம நிக்க, எத்தனை நாள் வெளியூர் எங்கேயாவது போறியா அப்படின்னு அவரே அடுக்கடுக்கா கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் இல்லைங்க சாருங்கிறாரு சத்யா. அப்புறம் வேற என்ன, அட்வான்ஸ் ஏதாவது வேணுமா, ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு அடுத்த என்கொயரி ஆரம்பிக்கிறாரு. இல்லைங்க சார் அதுக்காக நான் இங்கே வரலன்னு சத்யா சொல்ல, அப்புறம் வேற என்னன்னு கேட்குறாரு அவரு. சத்யா ஒரு மாதிரி படபடப்பா முகத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு தலையை தடவிட்டு நிற்க, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டைனிங் டேபிள் மேலே இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி இந்தான்னு கொடுக்குறாரு. சத்யாவுக்கு தொண்டையெல்லாம் இறுகுன மாதிரி இருக்கு. 2 மணிக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட டைம் எடுக்குது. வா உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் அவர் சோஃபால உட்கார்றாரு. இல்ல பரவாயில்ல சார் அப்படின்னு சத்யா ஒரு சேரை பிடிச்சிட்டு நிக்க, சரி விஷயத்த சொல்லுங்கிறாரு அவரு. சார் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சத்யா சொல்ல, அப்படி என்னப்பா சொல்ல போற, வேற எங்கேயாவது வேலை கிடைச்சிருச்சா, ஆஃபீஸை விட்டு போக போறியா அப்படின்னு மூர்த்தி கேட்க, இல்லைங்க சார் நான் ஏங்க சார் ஆஃபீஸை விட்டு போக போறேன், எனக்கு எல்லாமே நீங்க கரெக்டா பண்றீங்க அப்படிங்கிற சத்யா. நான் சொல்ல வந்தது வேற விஷயங்கிறாரு. சரி சீக்கிரம் சொல்லுப்பா, நான் வெளியே கிளம்பணுங்கிறாரு மூர்த்தி. சத்யா கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறவரு தயங்கிக்கிட்டே, சார் ரேகாவை பத்திங்கிறாரு. ரேகாவுக்கு என்ன, அவதான் ஹைதராபாத்ல இருக்காளே அப்படிங்கிறாரு. சார் அது இல்லைங்க சார், நானும் ரேகாவும் அப்படின்னு சத்யா நிறுத்த, நீயும் ரேகாவும் அப்படின்னு மூர்த்தி சத்யாவையே பார்த்துக்கிட்டு இருக்க, லவ் பண்றோங்க சார் அப்படின்னு சத்யா சொல்ல, ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அடேங்கப்பா எவ்வளோ தைரியமா வந்து முகத்துக்கு முன்னாடி சொல்றான் பாரு அப்படின்னு அதிர்ச்சியா பார்க்குறாரு மூர்த்தி.
ரேகா உன்னை லவ் பண்றாளான்னு அவர் கேட்க ஆமாங்க சாருங்கிறாரு சத்யா. மூர்த்தி எழுந்து போய் கொஞ்ச தூரத்துல சத்யாவுக்கு முதுகு காட்டிட்டு அமைதியா நிக்கிறாரு. ரேகா தாங்க சார் ஃபர்ஸ்ட் அவங்க லவ்வ சொன்னாங்க அப்படின்னு சத்யா சொல்ல உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலான்னு கேக்குறாரு மூர்த்தி. ஆஹா இல்லைங்க சார், எனக்கும் ரேகாவை பிடிச்சிருந்தது. எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அதான் நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல கொஞ்ச நேரம் இறுக்கமா நிக்கிறவரு அப்படியே சத்யா பக்கம் திரும்பி எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறாரு. கொஞ்ச நாளா தாங்க சார்னு சத்யா சொல்ல உன் ஓனரா இருக்க என்ன உன் மாமனாராக்க பாக்குற அப்படின்னு அவர் கேட்க அப்படி கிடையாதுங்க சார், ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இன்டென்ஷன் எதுவும் இல்லை. ஆனா போக போக ரேகாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரேகாவுக்கும் என்ன பிடிச்சிருந்தது, அதனால நாங்க 2 பேரும் மனசார லவ் பண்றோம் சார். என்னால ரேகா இல்லாத லைஃபை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க சார் அப்படின்னு சத்யா ஒரு டைலாக்கை விட பிறந்ததுல இருந்து அவ இல்லாம தானே உன் லைஃப் இருந்திருக்கு, இப்ப மட்டும் என்ன மாறிடுச்சா அப்படின்னு சத்யாவோட டைலாக்கு செம்மையா ஆப்படிக்கிறாரு மூர்த்தி. உண்மைதாங்க சார், ஆனா ரேகா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என்னால ரேகா இல்லாம வாழ முடியும்னு தோணல சார். ரேகாவை நான் நல்லா பாத்துக்குவேங்க சார்ங்கிறாரு சத்யா. ஏன்பா இத்தனை வருஷம் நான் அவளை நல்லா பாத்துக்கலையா அப்படின்னு கேக்குறாரு அவரு. அப்படி சொல்லலங்க சார், அவளை நான் சந்தோஷமா பாத்துக்குவேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சத்யா சொல்ல. அப்ப இத்தனை நாளா என் வீட்டுல அவ சோகமா அழுதுகிட்டு தான் இருக்காளா அப்படின்னு கேட்பாரோன்னு எதிர்பார்த்தோம். நல்ல வேளை மூர்த்தி அப்படி எதுவும் கேட்கல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இப்படி நடக்கிறவரு. அப்போ 2 பேரும் சின்சியரா லவ் பண்றீங்க இல்ல அப்படின்னு கேட்க சத்யாவும் கொஞ்சம் பக்கமா வந்து ஆமாங்க சார் அப்படிங்கிறாரு சத்யா. முதல்ல ஒரு விஷயத்த நான் பாராட்டுறேன், என்கிட்ட வந்து தைரியமா சொல்லி இருக்கிற, அதை நான் பாராட்டுறேன், குட் அப்படின்னு மூர்த்தி சொல்ல நம்ப முடியாம கண்ணை விரிச்சு பார்த்துட்டு இருக்காரு சத்யா. ஆனா உனக்கு இந்த தைரியம் தானா வந்த மாதிரி தெரியலையே, யார் அதை உனக்கு கொடுத்தது? உன் பதட்டத்துல இருந்தே தெரியுது இது நீ தானா வந்து சொல்லல, யார உனக்கு தைரியம் கொடுத்து சொல்ல வச்சிருக்காங்க, யார் அதுன்னு கேக்குறாரு மூர்த்தி. சத்யா பதில் சொல்லாம பார்வையை அப்படியே வெளியே பார்க்க மூர்த்தியும் சத்யாவோட பார்வையை பின்தொடர்றாரு. அங்க முத்து நின்னுட்டு ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு, கார்ல ஒரு கைய வச்சுக்கிட்டு. பாக்குற மூர்த்தி யார் அவருன்னு கேக்குறாரு. என் மாமா தாங்க சார் அப்படின்னு கொஞ்சம் வீரமாவே சொல்றாரு சத்யா. உன் அக்கா மீனாவோட ஹஸ்பண்டா அப்படின்னு மூர்த்தி கேட்க ஆமாங்க சார் அப்படிங்கிறாரு சத்யா. அவர் ஏன் உள்ளர வரலன்னு மூர்த்தி கேட்கிறாரு. இல்ல மாமா தான் இந்த விஷயத்த நான் வந்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னாரு அப்படின்னு சத்யா சொல்ல. அப்பா அவரு உன்னை கேட்க சொல்லிட்டு உனக்கு செக்யூரிட்டி கொடுக்க வந்திருக்காரு இல்ல அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்கிறாரு மூர்த்தி. இல்லைங்க சார், அவர் என் மேல இருக்கிற அக்கறையில தாங்கிறாரு சத்யா. புரியுது, அந்த அக்கறை எனக்கும் என் பொண்ணு மேல இருக்கும் இல்லையா அப்படின்னு மூர்த்தி கேட்க சத்யா கிட்ட பதிலே இல்ல, அப்படியே நிக்கிறாரு. ஓகே நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட, எனக்கும் கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிக்கணுங்கிறாரு அவரு. ஏன்னா நீ லீவ் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன், இல்ல அட்வான்ஸ் கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். ஆனா நீ கேட்கறது என்னோட ஒரே பொண்ணு, நான் இத்தனை வருஷம் சம்பாதிச்சது எல்லாமே என் பொண்ணுக்காக தான். நீ வந்து கேட்டதும் உடனே நான் ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லையா, எனக்கு டைம் கொடு அப்படின்னு மூர்த்தி ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப நிதானமா பொறுமையா சொல்றாரு. ஆனா சத்யாவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. இவர் போய் கேட்ட உடனே அவர் ஓகே சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருப்பார் போல இருக்கு. முகமே இருண்டு போய் கிடக்கு. சத்யா அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. என்ன சத்யா டைம் கூட கொடுக்க மாட்டியான்னு கேட்கிறாரு அவரு. ஐயோ சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு சத்யா சொல்ல. நான் யோசிச்சு சொல்றேன், இப்ப நீ கிளம்பலாங்கிறாரு அவரு. சரிங்க சார் நான் வர்றேன் அப்படின்னு சத்யா டக்குன்னு கிளம்பிட மூர்த்தி பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. வெளியே வர்ற சத்யா பதட்டத்தோட மாமான்னு கூப்பிட முத்து வேகமா வந்து சத்யாவோட கையை பிடிச்சிட்டு என்னடா பேசிட்டியா அப்படின்னு கொஞ்ச தூரம் தள்ளி கூட்டிட்டு வர்றாரு. பேசிட்டேன் மாமான்றாரு சத்யா. என்னடா சொன்னாரு, திட்டினாரான்னு கேக்குறாரு முத்து. இல்ல மாமா திட்டல, கோவப்படல, தைரியமா வந்து சொல்றேன்னு பாராட்டினாரு அப்படின்னு சத்யா சொல்ல முத்து கொஞ்சம் நிம்மதியும் சிரிப்புமா நல்ல விஷயம் தாண்டாங்கிறாரு. சரி நீ ரேகாவை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு என்ன பண்ணாரு, என்ன சொன்னாருன்னு கேக்குறாரு முத்து. யோசிச்சு சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுன்னு சொன்னாரு அப்படின்னு சத்யா சொல்ல. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, யோசிக்காம பொண்ணை கொடுக்க முடியுமா, யோசிக்கட்டும், உங்ககிட்ட எதுவும் கோவப்படலன்னு முத்து கேக்குறாரு. முகம் மாறிச்சு மாமா, ஆனா கோவத்தெல்லாம் எதையும் காட்டிக்கல அப்படிங்கிறாரு சத்யா. பெரிய மனுஷன்னா அப்படிதான்டா, சட்டுனெல்லாம் அப்படி கோவத்தை காட்ட மாட்டாங்க. சரி விடு, யோசிச்சு என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்படிங்கிறாரு முத்து. உடனே சத்யா அவசரமா
ஒருவேளை அவர் ஒத்துக்கலன்னான்னு கேக்குறாரு. ஒத்துக்கலன்னா அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுப்போம், பாத்துக்கலாம் விடு, நீ வண்டி எடு, கிளம்பலாங்கிறாரு முத்து. சரி மாமான்னு வண்டிகிட்ட போறாரு சத்யா. அவர் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்ப பத்திரமா போடான்னு முத்து சொல்ல சரிங்க மாமான்னு தலையாட்டிட்டு கிளம்பிடுறாரு சத்யா. அடுத்ததா முத்துவும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இங்க ரோஹிணி பயங்கர தவிப்போட காதுல போனை வச்ச வண்ணமே நின்னுட்டு இருக்காங்க. அங்கங்க கொஞ்சம் பேர் கப்பலா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அந்த ஆர்கனைசர் லேடி ரோஹிணின்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் இன்னும் வரலையான்னு கேட்க அவரு பக்கத்துல வந்துட்டாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரி ஓகே அப்படின்னு போறாங்க அந்த லேடி. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒர்க்கு ரோஹிணி கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கறது மட்டும்தான் போல இருக்கு. அவங்க போற வரலும் புன்னகையோட நின்ன லேடி அப்படியே கோபத்தோட திரும்பி எங்க போய் தொலைஞ்சான், போன் வேற எடுக்காம அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் போன் பண்றாங்க. அந்த ஏரியாவுக்கு பக்கமா வந்துட்டாரு மனோஜ். அவர் அந்த ஹாலுக்குள்ள படியேறி வந்துட்டு இருக்க பாக்குற ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஒரு மயக்கிற புன்னகையோட மனோஜை நோக்கி ஒரேட்டை எடுத்து வைக்கிறவங்க அப்படியே நின்னுடுறாங்க. அவங்க முகத்துல இருக்க சிரிப்பு அப்படியே காணாம போயிடுது. மனோஜுக்கு பின்னாடி வர்ற விஜயா படியேறி அந்த பக்கமா வர்றாங்க. மனோஜ் அப்படியே ரோஹிணிய பாத்துக்கிட்டு அதிர்ச்சியாகி நிக்க பின்னாடி வந்த விஜயாவை வாங்க விஜயா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு லேடி வந்து கைய பிடிச்சி கேக்குறாங்க. எங்க காணோன்னு பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு அந்த லேடி கேட்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்றாங்க விஜயா. இல்ல இப்பதான் ஆரம்பிக்க போறாங்கன்னு அந்த லேடி சொல்றாங்க. அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ரோஹிணி அங்கேயே பாத்துட்டு நிக்கிறாங்க. இந்த புடவையில சிம்பிளா அழகா இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல விஜயா தேங்க்யூங்கிறாங்க. ஐயோ ரோஹிணி வேற நிக்கிறாளே, இவளும் இந்த ஃபங்க்ஷனுக்கு தானே என்ன வர சொன்னா, நல்லா மாட்டிக்கிட்டனே அப்படின்னு மனோஜ் பயங்கர தவிப்போட பார்க்க என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க மனோஜ், பெஸ்ட் பையன், பெஸ்ட் ஹஸ்பண்டு, பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அப்படின்னு எல்லா அவார்டையும் தட்டி தூக்குங்க. நாளைய ப்ரோமோவில் சிந்தாமணியும் மூர்த்தியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு மேலே தப்பு வச்சுட்டு அடுத்தவங்களை எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்னு சிந்தாமணி கேட்க அட சிந்தாமணி வாயில இருந்தா இப்படி வார்த்தை வருது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அவனை வேலையை விட்டு விரட்டி விட்டுட்டு இனிமே ரேகா பக்கமே வராதன்னு சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு மூர்த்தி. உடனே சிந்தாமணி ஆஹா இப்ப நீங்க கோவப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம், இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா கேக்குறாரு மூர்த்தி. சிந்தாமணி ஏதோ பிளான் வச்சிருப்பாங்க போல இருக்கு. மிஸ்டர் மூர்த்திக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்றாங்க. மூர்த்தியும் லைட்டா அதை கேட்டு தலையாட்டுறாரு. அடுத்ததா அவர் பொண்ணுக்கு போன் பண்ண சொல்லுங்க டாட்ங்கிறாங்க அவங்க. இப்ப நான் உன் விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு அப்படின்னு மூர்த்தி பொண்ணுக்கு போன்ல சொல்ல என்னது நிஜமாதான் சொல்றீங்களா அப்படின்னு ரேகா கேட்க ஆமாமா நீ சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல ரேகா ரொம்ப சந்தோஷமும் கொஞ்சம் குழப்பமுமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.